இது வந்து அடுத்தது வந்து வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிசைன் அண்ட் எக்ஸ்பிளைன் த ரைட் த அக்யூர் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிசைன் அப்படின்னு உங்ககிட்ட விஜயலா சீரிஸ் புக் இருந்தால் 2006 2013 புக் பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிசைன் அப்படின்னா வடிவமைப்புகளின் பதிவு அப்படின்னு அர்த்தம். ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு பதிவு செய்வதற்கான நடைமுறை. அண்டர் செக்ஷன் 43 to 48 வரைக்கும் பெனிஃபிட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவின் நன்மைகள். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிசைன் வடிவமைப்புகளை பதிவு செய்வதற்கான நடைமுறை. அதில் வந்து ஃபில்லிங் அப்ளிகேஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நொபாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா விண்ணப்பத்தை தாக்கல் செய்தல், புதுமையின் அறிக்கை. அதுக்கப்புறம் வாட் கேன் பி ரிஜிஸ்டர் அஸ் ஏ டிசைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில வடிவமைப்பை எதை பதிவு செய்யலாம். அதுக்கடுத்தது ப்ரொஹிபிஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சர்டன் டிசைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சில வடிவமைப்புகள் பதிவு செய்ய தடை, ப்ரொஹிபிஷன் பண்ணிருக்காங்க. அக்செப்டன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்றது விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வது. ரிவைஸ் பை டிசைன் ஆஃபீஸ் அப்படின்றது வடிவமைப்பு அலுவலகத்தின் மதிப்பாய்வு. அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் அப்படின்றது ஆட்சேபனை. அப்புறம் டிசைன் ஆஃப் கண்ட்ரோலர் அப்படின்றது கட்டுப்பாட்டாளரின் முடிவு. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பதிவு. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் டிசைன் அண்ட் ரினிவல். டேர்ம்ஸ் ஆஃப் டிசைன்னா வடிவமைப்பு மற்றும் புதுப்பித்தல் காலம். இது வந்து 10 ஆண்டுகள். அதுக்கப்புறம் கேன்சலேஷன் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பதிவு ரத்து செய்கிறது. இது வந்து இதுவும் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான். அதாவது வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ டிசைன் அண்ட் எக்ஸ்பிளைன் த ரைட் அண்ட் அக்யூர் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிசைன் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா இதை தான் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதிலே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் கிராண்ட் டு டிசைன் ஹோல்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நாம் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிராண்டட் டு டிசைன் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் டு ஃபைல் சிஸ்டம் பைரசி அப்படின்னாங்க. அப்படின்னா வடிவமைப்பு வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகள், கோப்பு முறைக்கு, அதுக்கப்புறம் திருட்டு, இது மூணுமே அதுவும் சேர்த்து இதோட எழுத வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அடுத்து எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் பிரின்சிபல் கவர்னிங் ட்ரிப்ஸ் 220 பக்கம் விஜய் லா சீரீஸில் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் பிரின்சிபல் கவர்னிங் ட்ரிப்ஸ், எக்ஸ்பிளைன் த பர்ன் கன்வென்ஷன் ஆன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லிட்ரஸி அண்ட் ஆர்டிக்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு கேட்டாலும் எழுதணும். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த ட்ரேட் ரிலேஷன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இது எது கேட்டாலும் நம்ம இந்த கொஷின்ஸ் தான் எழுதணும். இதில் என்னென்னா ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் ட்ரிப்ஸு WTO 7 பார்ட்ஸ் இருக்குது. ட்ரிப்ஸில் வந்து 7 பார்ட்ஸு 78 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் ட்ரிப்ஸ்ன்னா என்னென்னா பயணங்கள். அது ட்ரிப்ஸ்ன்றது ட்ரேட் ரிலேட்டட் அதாவது ட்ரிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட், அதாவது முக்கிய அம்சங்களுடைய ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இதில் என்னென்னலாம் இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. டிஸ்போஸ் செட்டில்மெண்ட் ட்ரிப்ஸ் WTO ஆப்ஜெக்ட் ஆஃப் ட்ரிப்ஸ் நியூ ரூல்ஸ் அண்ட் டிஸ்பிளைன் கேட் 1994 நேஷனல் ட்ரீட்மெண்ட் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ட்ரிப்ஸ் ஏரியா ஆஃப் கன்சர்ன். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் கன்சர்ன் இதெல்லாமே ஆப்ஜெக்ட் ஆஃப் ட்ரிப்ஸில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் நியூ ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின், நேஷனல் ட்ரீட்மெண்ட், மோஸ்ட் ஃபேவரட் நேஷன், ட்ரிப்ஸில் வந்து ஏரியா ஆஃப் கன்சர்ன், காப்பிரைட் அண்ட் ரிலேட்டட் ரைட்ஸு, ட்ரேட்மார்க்கு, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், இண்டஸ்ட்ரியல் டிசைன், பேட்டர்ன், லே அவுட் டிசைன், டோப்போகிராஃபிக்கல் ஆஃப் ஐசி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிஸ். இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா ட்ரிப்ஸ் ஏரியா ஆஃப் கன்சர்ன். ட்ரிப்ஸ் மட்டும் இந்த ஏரியாவை கன்சர்ன் பண்ணுது. எதுனா காப்பிரைட், ரிலேட்டட் ரைட்ஸு, ட்ரேட்மார்க்கு, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், இண்டஸ்ட்ரியல் டிசைனு, பேட்டர்னு, லே அவுட் டிசைனு, டோப்போகிராஃபிக்கல் ஆஃப் ஐசி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்ஃபர்மேஷன், கண்ட்ரோல் ஆஃப் ஆன்டி காம்படிட்டிவ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா இது என்ன பதிப்புரிமை தொடர்பான உரிமைகள் இருக்குது. வர்த்தக உரிமைகள், இது வந்து வர்த்தக உரிமைகள். அப்புறம் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்னா புவியியல் குறிப்புகள், தொழில்நுட்ப வடிவமைப்புகள், காப்புரிமைகள், பேட்டர்ன் காப்புரிமைகள். அதுக்கப்புறம் லே அவுட் டிசைன், டோப்போகிராஃபிக், அது அப்புறம் வெளிப்படுத்தப்படாத தகவல்களின் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் அன்டிஸ்க்ளோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் ஆஃப் ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிஸ்னால் போட்டி எதிர்ப்பு நடைமுறைகளின் கட்டுப்பாட்டு. இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது டிஸ்டங்ஷன் பிட்வீன் த ட்ரேட்மார்க் அண்டு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அதுக்கப்புறம் வாட் இஸ் த ட்ரேட்மார்க் அண்டு ஒய் டஸ் இட் அஷ்யூம்ஸ் அண்டு என்னது importance in a modern economy and or examine the salient features of Trademark Act 1999. இது எது கேட்டாலும் salient features of the Trademark Act 1999 எழுதணும். அதுக்கு அதாவது வர்த்தக முத்திரை சட்டம் 1999 கீழ் முக்கிய அம்சங்கள். அதில் எது எதுனா ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999 13 சாப்டர் இருக்குது, 153 செக்ஷன். ட்ரேட்மார்க் ரூல்ஸ் 2002, ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999, ஸ்கோப் ஆஃப் ட்ரேட்மார்க் ப்ரொடெக்ஷன்ஸ், வர்த்தக முறையின் பாதுகாப்பின் நோக்கம். அதுக்கப்புறம் அத்தாரிட்டி அண்டர் த ஆக்ட், சட்டத்தின் கீழ் அதிகாரங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க்கு வந்து வர்த்தக முத்திரை, அதாவது வர்த்தக முத்திரையின் பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரேட்மார்க் வந்து வர்த்தக முத்திரையின் உரிமையாளர். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரேட்மார்க்கு ஒதுக்கீடு மற்றும் வர்த்தக முத்திரைகளின் உரிமையாளர். அதுக்கப்புறம் ஆறாவது வந்து அசைன்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்மிஷன், அதாவது ஒதுக்கீடு மற்றும் பரிமாற்றம். லைசன்ஸ் ரிலேட்டிங் டு ட்ரேட்மார்க்கு. அதுக்கப்புறம் வர்த்தக முத்திரை தொடர்பான உரிமைகள். வர்த்தக முத்திரையின் காலம். லைசன்ஸ் ரிலேட்டிங் ட்ரேட்மார்க்கு. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்மார்க்கு. சிமிலர் ரிசம்பிளன்ஸ் அண்ட் டிசபிலிட்டி சிமிலர் ரிசம்பிளன்ஸ் அண்ட் டிசபிலிட்டி சிமிலர் மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒத்த மற்றும் ஒற்றுமை மற்றும் ஏமாற்றம் ஒத்த மதிப்பெண்கள். அதுக்கு அடுத்தது ரைட்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொப்ரேட்டர் அப்படின்றாங்க. ரைட்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொப்ரேட்டர்னா பதிவு செய்யப்பட்ட உரிமையாளரினுடைய உரிமைகள். ட்ரேட்மார்க் இன் அதர் கண்ட்ரீஸ், பிற நாடுகளின் வர்த்தக உரிமைகள். இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ட்ரேட்மார்க் அப்படின்னு பார்க்கும்போது வர்த்தக முத்திரையின் மீறல். அதுக்கப்புறம் ரெமிடிஸ் அகைன்ஸ்ட் த இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ட்ரேட்மார்க், வர்த்தக முறையின் மீறலுக்கான எதிரான தீர்வுகள். அதுக்கப்புறம் மேஜர் சேஞ்சஸ் brought about in law of trademark in India, இந்தியாவில் வர்த்தக முத்திரைகள் சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய மாற்றங்கள். இது எல்லாமே நீங்கள் எழுத வேண்டியது. இது எல்லாமே எதுக்கு வருதுன்னா மொத்தமே வந்து இது எக்ஸ்பிளைன் த salient features ஆஃப் ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999. இதில் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் இதுதான் நம்ம எழுத வேண்டியது இருக்குது. salient features ஆஃப் த ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999. அதுக்கப்புறம் ஸ்கோப் ஆஃப் ட்ரேட்மார்க் ப்ரொடெக்ஷன், அத்தாரிட்டி அண்டர் த ஆக்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க், ப்ரொப்ரைட்டரி ஆஃப் ட்ரேட்மார்க், அசைன்மெண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன், லைசன்ஸ் ரிலேட்டிங் டு ட்ரேட்மார்க், டேர்ம் ஆஃப் ட்ரேட்மார்க், சிமிலர் ரெசம்பிளன்ஸ் அண்ட் டிசபிலிட்டி சிமிலர் மார்க், ரைட் டு ரிஜிஸ்ட்ரேட் ப்ரொப்ரைட்டர், ட்ரேட்மார்க் அண்ட் அதர் கண்ட்ரீஸ், இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ட்ரேட்மார்க், ரெமிடிஸ் அகேன்ஸ்ட் த இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ட்ரேட்மார்க், மேஜர் சேஞ்சஸ் brought about in the law of trademark in India. அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது டுடே எவ்ரிதிங் can be patent under the sun which is made by man. Explain the statement the light of patenting of technology biotechnology அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த patent of biotechnology அப்படின்னு வந்துச்சுனாவே biotechnology versus patent, protection of biotechnology எது எதுனா there are யார் ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, the Paris Convention, the deposit treaty, the patent cooperation treaty. இது மூணுத்தையும் எழுதணும். அதுக்கப்புறம் what are patentable in biotechnology, what are the not patentable in biotechnology. அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி லைசன்ஸ். இது எல்லாமே இதில் எழுத வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 4 மட்டும் எழுதினா போதும். பயோடெக்னாலஜி வெர்சஸ் பேட்டன்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, தேர் ஆர் பாரிஸ் கன்வென்ஷன், த டெபாசிட் ட்ரீட்டி, அப்புறம் த பேட்டன்ட் கோஆப்ரேஷன் ட்ரீட்டி, what are the patentable in biotechnology. அதுக்கப்புறம் what are the not patentable biotechnology, compulsory license. இதை 4த்தையும் எழுதினா போதுமானது. இது வந்து வாட் ஆர் த ரெமிடிஸ் அவைலபிள் ஃபார் இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் ரைட்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் ரைட் தான் இஎம்ஆர்னு சொல்லுவாங்க, எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் ரைட்ஸ். அதில் என்னென்ன சப்மிட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் ரைட்ஸில் வந்து செக்ஷன் 24A to F, த அப்ளிகேஷன் ஃபார் த கிராண்ட் டு அன் இஎம்ஆர் எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் ரைட் 1/1/2005 கொண்டு வந்தாங்க. கண்டிஷன் ஃபார் இஎம்ஆர் வந்து செக்ஷன் 24A1 இருக்குது, 24A2, அப்புறம் 24C, 24D, இந்த 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்மிட்டிங் படிச்சிட்டிங்க அப்படின்னா மெத்தட் எல்லாமே உங்களால் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு explain the evaluation and concept of intellectual property rights, discuss their words prospect of IPR அப்படின்னா intellectually property rightsல meaning and nature of intellectual property, அப்புறம் world intellectually property organization webs, அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் பற்றியும் எழுதணும். அதுக்கப்புறம் geographical indication
ஆஃப் லா அதையும் எழுதணும். இது 4மே இது எழுதணும். ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா, ஸோ ஐபிஆர்னு வந்து கேட்டாங்க அப்படின்னாவே இந்த கொஷின்ஸ் அப்படியே ஆன்சர் எழுத வேண்டியது தான். நெக்ஸ்ட் வந்து how can patent right be infringement? What are the exception to the infringement of patent rights அப்படின்னு கேட்டாங்கன்னா, infringement of patent அதாவது பதிப்புரிமையை மீறல், பேட்டன்ட்னா காப்புரிமையை மீறல் அப்படின்னு பார்க்கும்போது shoot concerning infringement of patent ஒரு சப்ஹெட்டிங், ரெண்டாவது court in which shoot to be instituted section 104, burden of proof in case of infringement section 104A, certain acts not to be considered as infringement 107A, relief in shoot for infringement அதுக்கப்புறம் செக்ஷன் 108 பவர் ஆஃப் த கோர்ட் ஃபார் இன்ஃப்ராக்மெண்ட். ஸோ இந்த 6மே நீங்கள் எழுதணும். அதாவது ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாம் எழுத வேண்டியது இருக்குது. அதுதான் ஷூட் கன்சர்னிங் இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பேட்டன், கோர்ட் இன் விச் ஷூட் டு பி இன்ஸ்டன்ட் செக்ஷன் 104, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இன் கேஸ் ஆஃப் இன்ஃப்ராக்மெண்ட் செக்ஷன் 104, அதுக்கப்புறம் சர்டன் ஆக்ட் நாட் டு பி கன்சிடர்ட் ஆஸ் இன்ஃப்ராக்மெண்ட் 107 ஏ, அப்புறம் ரிலீஃப் இன் ஷூட் ஃபார் இன்ஃப்ராக்மெண்ட் செக்ஷன் 108, பவர் ஆஃப் த கோர்ட் ஃபார் இன்ஃப்ராக்மெண்ட் அதோடு முடியுது. அதுக்கப்புறம் இது வந்து ஹவு WTO regime need a new culture of litigation between national, particularly with reference to trade and dumping அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 226ல் விஜயலா சீரீஸில் இருக்குது. காட் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேடு பிட்வீன் இது எத்தினா 150 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இது பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது கேட் மட்டும் இல்லை, இதில் ஆப்ஜெக்டும் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் உருகுவே ரவுண்ட் வேர் த டு reduce agriculture subside, to put restriction on foreign investment and to begin the process of opening trade in service like banking and insurance. ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னா ஃபாலோயிங் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் காட் வந்து த பில்ட் த அன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் சிஸ்டம் டு ஃபாலோ த மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் MFN மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் பிரின்சிபல் அண்ட் டு என்ஷூர் நான் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி டு கேரி ஆன் ட்ரேட் ஆன் ரெசிப்ரோசிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி பிரின்சிபல் டு கிராண்ட் ப்ரொடெக்ஷன் டு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி த்ரூ tariff, to liberalize tariff measure through negotiation, to raise living standard and ensure full employment, to expand the production and exchange on a global level, to ensure the orderly and equitable expansion of world trade அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா GATT is a multilateral agreement regulating trade அப்படின்னு சொல்கிறாங்க. It is an agreement between 150 countries signed in 1947 வந்து சைன் பண்ணியிருக்காங்க. GATT வந்து ரீப்ளேஸ்டு பை த எது ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் இது வந்து மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட் வந்து ரெகுலேட்டிங் ட்ரேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து GATT. இது ஷார்ட்டாகவும் கேட்குறாங்க, பெருசாகவும் கேட்குறாங்க. ஷார்ட்டாக எழுதிங்கன்னா இது வரைக்கும் எழுதினா போதும், இதே எக்ஸ்பிளைன் பண்ணி பெருசாக எழுதிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Discuss in brief about the protection of geographical indication in India. அப்படி இல்லைனா how is geographical indication protection in India, state the difference between a GI and a trademark. geographical indication law வந்து 1883ல WTO TRIPS வந்து trade related aspect of intellectual property rights இது டேக் ஓவர் பண்ணி அதை பார்த்துக்குது அப்படின்றாங்க. இது வந்து indication law gives protection to produce of goods, it protect the rights of authorized user and registration property of noticed good and provide remedies for its infringement. அதாவது யாரும் அத்துமீறாமல் அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப்ஸ்ன்ற ஒன்று வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்றது தான் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தான் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் வந்து காப்பி ரைட்ஸ் இதுவும் ஒன்று வருது. அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங் வந்து காப்பி ரைட்ஸ் அண்டு ரிலேட்டட் ரைட்ஸ் இருக்குது. ட்ரேட்மார்க்கு, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், இண்டஸ்ட்ரியல் டிசைனு, லேஅவுட் டிசைன் ஆஃப் இன்டிகிரேட்டட் ரைட்ஸு, இருக்குது. அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் அன்டிஸ்க்ளோஸ்டு இன்ஃபர்மேஷன், ட்ரேட் சர்க்கியூட்ஸ் அப்படின்றாங்க. அப்புறம் அப்புறம் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அப்புறம் பிளான்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே காப்பிரைட்ஸில் இதெல்லாமே சப்ஹெட்டிங் வருது. இந்த சப்ஹெட்டிங் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து இதுதான். டிஸ்கஸ் த ப்ரீஃப் அமௌண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜியோகிராஃபிக் இண்டிகேஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே எழுதணும். ட்ரிப்ஸ் பற்றியும் எழுதணும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே நம்ம எழுத வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து
அதுக்கு who is an author discuss the concept of copyright ownership and its limitation அப்படின்னு கேட்டாங்கன்னா காப்பிரைட் அண்டு ரிலேட்டட் ரைட்ஸு, ட்ரேட்மார்க்கு, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், இண்டஸ்ட்ரியல் design, layout, design of integrated circuit, protection of undisclosed information, trade secret, patent, அதுக்கப்புறம் plant varieties இருக்கு. காப்பிரைட்ஸ்னு பார்க்கும்போது காப்பிரைட்ஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தட் கிவ்ஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு த கிரியேட்டர்ஸ் ஆஃப் லிட்ரஸி, ட்ராமட்டிக், மியூசிக்கல் ஒர்க், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஆர்டிஸ்டிக் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இன் கேஸ் ஆஃப் ட்ராமட்டிக் ஒர்க்ஸு காப்பிரைட்ஸ் மீன்ஸ் த எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டு. மூணாவது இன் கேஸ் ஆஃப் மியூசிக்கல் ஒர்க் எக்ஸ்க்ளூசிவ்லி copyrights means the exclusive right. In case of artistic work, copyrights means the exclusive right. In case of cinematographic film, copyright is exclusive right. அதுக்கப்புறம் in case of record means in exclusive right. ஸோ இதுதான் நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு இது ஃபுல்லாகவே நம்ம எழுத வேண்டியது இருக்கும். who is the author, discuss the concept of copyright ownership and its the limitationக்கு நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம எழுதணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கொஷின் பேப்பர்லேருந்து செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த ட்ரேட்மார்க், ப்ரீஃப்லி ஸ்டேட் த ப்ராசஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் அப்படின்னா மீனிங் ஆஃப் ட்ரேட்மார்க், ஆப்ஜெக்ட் ஆஃப் ட்ரேட்மார்க், ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ரேட்மார்க், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க்னு பார்த்தா செக்ஷன் 3லேருந்து 17 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் செக்ஷன் 3 அப்ளிகேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 8, அப்புறம் வித்ட்ராவல் ஆஃப் அக்செப்டன்ஸ் செக்ஷன் 19, அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் செக்ஷன் 20, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து செக்ஷன் 23ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டியூட்டிஸ், ரெனிவல் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு லெஜிஸ்லேஷன், ரீஸ்டோரேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து 25ல் கொடுத்துருக்காங்க. டியூட்டிஸ், ரெனிவல், டியூரேஷன், இது வந்து டியூரேஷன், ரெனிவல், ரிமூவல், ரீஸ்டோரேஷன் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அது வந்து செக்ஷன் 25ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரேட்மார்க், வாட் இஸ் த ட்ரேட்மார்க், ப்ரீஃப்லி ஸ்டேட் ப்ராசஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் அப்படின்னு எழுதுனா இதான் எழுதணும். மீனிங் ஆஃப் ட்ரேட்மார்க்கு, ஆப்ஜெக்ட் ஆஃப் த ட்ரேட்மார்க்கு, ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் எழுதிட்டு ப்ரொசீஜர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க், எப்படி ப்ரொசீஜராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அப்புறம் அப்ளிகேஷன் போடுறது, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பண்ணி வித்ட்ராவல் பண்ணுறது அக்செப்டன்ஸு, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து டியூரேஷனு, ரெனிவல் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ரீஸ்டோர் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இது வந்து செக்ஷன் 25ல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் த கிரவுண்ட் ஃபார் ஆப்போசிஷன் ஆஃப் பேட்டன்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன் டு கிராண்ட் ஆஃப் பேட்டன்ட் பார்க்கும்போது செக்ஷன் 25லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. இது வந்து டீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீலிங் ஆஃப் த பார்ட்டிஸ் செக்ஷன் 25(2), அதுக்கப்புறம் கிராண்ட் அண்ட் சீல் செக்ஷன் 43லேருந்து 53 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து விஜயலா சீரிஸ் புக் வச்சுருந்தீங்கன்னா 168 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும். ஸோ ஆப்போசிஷன் ஆஃப் கிராண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்றது இதில் இருக்கும் செக்ஷன் 25, 28. அதுக்கப்புறம் ஹியரிங் ஆஃப் த பார்ட்டி செக்ஷன் 25(2), அதுக்கப்புறம் கிராண்ட் அண்ட் சீல் செக்ஷன் 45லேருந்து 53 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட்டு ப்ரொடெக்ஷன், அப்புறம் அவுட்லைன் த ரைட் ஆஃப் த காப்பிரைட் ஓனர். அதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் அண்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட் பார்க்கும்போது சப்ஸ்டன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட் செக்ஷன் 13, குவாலிஃபிகேஷன் ஆஃப் காப்பிரைட் சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ஷன் 13(2), கம்ப்ளைஷன் அண்ட் காப்பிரைட், டிக்ஷனரி அண்ட் காப்பிரைட்டு, எக்ஸாமினேஷன் பேப்பர் அண்டு காப்பிரைட்டு, கெய்ட் புக்ஸ் அண்டு காப்பிரைட்டு, அப்புறம் நோட்டு அண்டு ஹெட் நோட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பப்ளிஷ்ட் இன் ஜேர்னல்ஸ், அப்புறம் வீடியோ ஃபிலிம் அண்ட் காப்பிரைட், போர்ட்ரேட் அண்டு பிக்சர் அண்டு காப்பிரைட். ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் இது எல்லாமே ஃபுல்லாகவே எழுதணும். What is a patent specification? Describe in brief in procedure for acquisition a patent for an invention அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் என்ன எழுதுனா ப்ரொசீஜர் ஃபார் ஆப்டைனிங் பேட்டன் அப்படின்னு எழுதிட்டு ப்ரெசன்டேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் செக்ஷன் 6, ப்ரொஃபஷனல் அண்ட் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் செக்ஷன் 9, content of specification section 10, examination of application section 12, 24ல வந்து டீல் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் advertisement of applications section 23, அதுக்கப்புறம் opposition to grant of patent section 25, 28 டீல்ஸ் பண்ணிருக்கு. hearing of the party section 25(2) ப்ரொவைட் பண்ணிருக்கு. grant and seal section 45லேருந்து 53 வரைக்கும்
டீல் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த அக்யூசேஷன்னா காப்புரிமையை எப்படி பெறது, காப்புரிமைகளை பெறுதல் எப்படி பெறுது அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர் ஆஃப் த பேட்டர்னா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்ளிகேஷனை, அப்புறம் ப்ரொஃபஷனல் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன், கண்டென்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க அப்ளிகேஷனை, அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அப்ளிகேஷன், அப்புறம் ஆப்போசிஷன் டு கிராண்ட் ஆஃப் பேட்டர்னு, ஹியரிங் ஆஃப் த பார்ட்டிஸு, கிராண்ட் அண்டு சூட். ஸோ இது எக்ஸாம் ரிலேட்டடாக வருது. நீங்கள் சப்ஹெட்டிங் மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டு செக்ஷனை பார்த்துக்கிட்டு போயிடுங்க அதை எழுதுறதுக்காக. தேங்க்யூ. அடுத்து கடைசி கொஷின்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஆத்தர்ஷிப் அண்ட் ஓனர்ஷிப், ஸ்டேட் த எக்ஸப்ஷன் டு த ரூல் தட் ஆத்தர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஓனர் ஆஃப் த ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓனர் ஆஃப் காப்பிரைட்டில் வந்து செக்ஷன் 17A வந்து நியூஸ் பேப்பர் மேகசின், செக்ஷன் 17Bயில் வந்து வேல்யூபிள் கன்சிடரேஷன், 17Cயில் எம்ப்ளாயர், 17CCயில் ஸ்பீக்கர், 17Dயில் வந்து கவர்மெண்ட் இன் கேஸு, DDயில் வந்து பப்ளிக்கு, 17E வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட முடியுது. ஸோ இந்த அளவுக்கு கொஷின்ஸ் பார்த்தா போதுமானது. தேங்க்யூ. இது வந்து ஒரு தடவை 2 தடவை ஜஸ்ட் கண்ண முடினே கேட்டால் கூட போதுமானது.